யார் நீ? யாரா நீ? இதுல 7000 ரூபாய் இருக்குது. இப்ப வச்சுக்க, மேற்கொண்டு அப்புறம் பாப்போம். அண்ணே, நீங்களா என் தெய்வம். என்ன தெய்வம் ஆகிறதப்பா? அப்புறம் தெய்வத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடும். இந்த வச்சுக்க. இந்த உதவி நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. வா போலாம். அண்ணே, நீங்க விரும்பினா சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த 7000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு இதுல வர்ற லாபத்துல உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு நான் முடிவு பண்ணேன். போன உடனே காகிதம் போடு, பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. சிவராமா, இந்த பணத்தை உன் அண்ணன் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கிறது உனக்கும் தெரியும். புட்சால்தனமா நடந்து. சரி மாமா. சரவணா, முருகா, இந்த ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. நான் வரேன், ரயிலுக்கு நேரமாச்சு. சொன்னதை மறந்துடாத. சரி மாமா, வா. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் தன்ராஜ். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல பாரு. என்ன? சிலோன்ல இருந்து நமக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு பேரிங் சப்ளை பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 7 லட்சமா? ஆமா சிவராமன், நீங்க போட்ட முதல் 7000, ஆனா அது இப்ப எத்தனை லட்சமா மாறி இருக்கு பாத்தீங்களா? அவன் தானே அனுபவிக்க போறான். தம்பி, நல்லா இருக்கியாடா சிவராமா? அப்போ அந்த பார்ட்டிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்புறமா நான் ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஆல்ரைட். தம்பி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வந்த? எதுக்காக வந்த? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. 4 பெரிய மனுஷங்க முன்னாடி என்ன வாடா போறான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னதை சீக்கிரமா சொல். உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்ல போறேன்? வீடு நிலமெல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல. சுருக்கமா சொன்னா கண்ணீரை தவிர கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னு நான் என்ன கடவுளா உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க? இல்லப்பா. இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், படிக்க வச்சு ஆளாக்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் இருங்க. என்னடா தம்பி இப்படி எடுத்து பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா? தம்பி, ஆமாண்ணே, இது உங்க வீடு, உங்க பணம், உங்க ஃபேக்டரி. எல்லாத்தையும் கூட இருந்து கவனிக்கிறத விட்டுட்டு என்னமோ யாருக்கையோ போய் யாஜனை கேட்கற மாதிரி வந்து இருக்கிறீங்களே. என்னப்பா சொல்றேன்? சொல்லுங்க. எங்க ஊர்ல என்னையும் என் தம்பியையும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? சொல்லுங்க. ராமன் லட்சுமணன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ராம லட்சுமணன் எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் தம்பி மேலெல்லாம் உசுரையே வச்சிருக்கிறேன். அவன் அப்படித்தான் என் மேல உசுரையே வச்சிருக்கிறான். அண்ணே, தம்பி, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க.
தம்பி வீட்டுல கொண்டு போய் விடுறேன், நடு ரோட்ல இறக்கி விடுறியாடா? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ எனக்கு புத்திமதி? என் ஃபேக்டரியில் ஆரம்பிக்க போற தொழிலாளர் யூனியனுக்கு நீதான் தலைவனா? ஓ ஃபேக்டரியா? கேள்விக்கு பதில். ஆமா. என்ன அவமானப்படுத்தணும்னு தலைவன் ஆகிறியா? என்னடா மிரட்டுற? எனக்கு விரோதமா நீ தொழிலாளிங்க பக்கம் நான் இருக்க போறியா? இல்ல, நியாயத்தோட பக்கம் தான் இருக்க போற. நியாயமா? நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேனே, அதுக்கு நீ காட்ட நன்றியா இது? நன்றி? யாருக்கு யார் நன்றி? சிவராமா, நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு விரக்தி அடையக்கூடாதுரா. ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழச மறக்க கூடாதுரா. பழச நீ மறந்துடாதே. வேலைக்கார பசங்களோட சேர்ந்து நீயும் அந்த புத்தி காட்டல. ஓ, என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சிட்டல்ல? அப்ப என் உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்னில்ல, எங்கடா அந்த பணம்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த 7000 ரூபாயை திருப்பி கொடுத்துற. அதை வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. யாரடா ஊரை விட்டு ஓட சொல்ற? அது இந்த ஜன்மத்துல நடக்காதடா. நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருத்தி தொழிலாளிகளுக்கும் ஃபேக்டரியில சம பங்கு வாங்கி தரல. என் பேரு நல்ல சிவம் இல்லடா, நல்ல சிவம் இல்லை. எங்க போற? எனக்கு பதில் சொல்லிட்டு போறேன். பச்சைக்காரன் அடிச்சு கொண்டுச்சல்ல, உன்னை கொல்லாம கூட மாட்டேன். தன்ராஜ், பணத்தை திருட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணு. பொய் பொய் பொய்யா சொல்ற? இப்ப தெரியுது தப்பா? சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் இப்போதானே முதல் தடவை சந்திக்கிறோம். அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ சாலமன், சாலமன், நீ என் மனசை மட்டும் இல்ல, என் மதத்தையும் மாத்திட்ட. சிட்டுக்குருவி போல சிறகடிச்சு பிறக்க வேண்டிய என்ன ஜெயில் பிரிவாக்கிட்டே இல்ல. என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே இல்ல. சித்தப்பா, இந்த வீடு, ஐ மீன் இந்த பங்களா, இந்த சோஃபா, டிவி, ஜப்பான் பொம்மை எல்லாம் ரொம்ப பிரமாதம். இட்ஸ் குட். இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்கிட்டாங்க. விடுதலை நாள் வந்துட்டா எந்த கைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நானா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஜெயில விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தள்ளுவீங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு இல்ல. நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன். சித்தப்பா, இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு. கொன்னுட்டீங்க சித்தப்பா. இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினது தானே? சரவணா? சாலமன். எஸ், சாலமன். நல்ல பேர் இல்ல? வெரி குட் நேம். அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா வீணா என் கூட தகராறு பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்லை. பேசாம போயிடு. அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா? என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்க, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். சித்தப்பா, நான் நினைச்சா இப்பவே இங்கேயே உன்னை சீவிடலாம். ஆனா அது லட்சம் இல்ல. சித்தப்பா, விருந்து எப்போ வச்சுக்கலாம்? என்ன விருந்து? என்ன விருந்தா?
நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலில் அடிச்சு கொன்னையோ அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலில் அடிச்சு கொல்ல போறேன். உங்ககிட்ட பச்சாங்க இருக்கா? நல்ல நாள் பார்த்து விருந்துக்கு. மாதவா, தங்கமுத்து, சுந்தரம், குப்புசாமி. போகாதீங்கப்பா, ஒரு மாதிரியான ஆளு. உங்க பஞ்சாதி குழந்தைங்களாம் அனாதை ஆக்கிடுவாங்க. சித்தப்பா, இது நம்ம சொந்த விஷயம். மத்தவனுக்கெல்லாம் ஏன் தெரியணும்? அதான் நான் விடுதலை வந்துட்டேனே. இனிமே நீ என்ன தகரத்தை செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது. அப்படி போறதா இருந்தா கூட உங்க கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போவேன். நாள் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு. நான் வரேன் சித்தப்பா. சரவணா, ஓ ஐ மீன் சாலமன். இப்ப காலுக்கு வந்ததே தலைக்கோ நெஞ்சுக்கோ வராம பாத்துக்க. யாருங்க அவன்? எவனோ கிறிஸ்துவம் போல் இருக்கு. உங்களை போய் சித்தப்பாங்கிறா, உங்களை விரட்டுறா.